நாம் சோழ தேசத்தை நோக்கி பிரயாணிக்க உள்ளோம். I'm Hari. டெய்லி இந்த சன்ரைஸை பார்க்கறது ஒரு தனி சுகம்தான். இது என்ன ஒரு அதிசயம். ஸோ கைஸ், இன்னும் 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நமக்கு பேலன்ஸு. இங்கே பாருங்க. அப்படியே ஓட்ட முடியலங்க. இந்த மாதிரி தூக்கமாக வர மாதிரி என்னங்க பண்ணுறாரு இவர்? அதுதான் வலிக்குது. ஸோ காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா May 26 டே, பார்த்தீங்கன்னா 5th டே. ஸோ வண்டி சார்ஜ் பண்ணிடுச்சு. எங்கே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ண ஹெல்ப் பண்ணாங்க. எல்லோரும் ஹாய் சொல்கிறீங்களோ. ஸோ நமக்காக பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 4:30 மணி இருக்கும். எழுந்து வந்து எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணி 8 மணிக்கு எழுந்திருப்பீங்களா ஜாலியாக. ஸோ ஹலோ கைஸ், நான் தான் ஃபன் பை வி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா May 26 மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 கிட்ட ஆகுது. ஸோ இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா தனியாக பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ இன்னும் 2 பேர் இருக்கார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருக்காரு. ஏன்னா காஃபி எடுத்துறேன் ப்ரோ, நீங்கள் குடிச்சிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் மீட் பண்ணேன். ப்ரோ உங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணா கால் பண்ணுங்க சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கு தான் தெரியல, சார்ஜ் போட நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் ஆகணும். ஸோ கால் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணாங்க. என்னென்னு நான் வண்டியில் போகும்போது சொல்கிறேன். ஸோ அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் அவங்கள. உங்கள் பேர் சொல்லுங்கள். I'm Hari. என் பேர் ஹரி தான். ஹரி 3 பேருமே ஹரி தான். ஸோ அவங்க காஃபி வந்துருச்சு. ஸோ மார்னிங் 4:30க்கு ஃப்ரெண்ட்ஸோட பாய் 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 பாய். பார்க்கலாம். பாய் 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 அங்கிள். ஹரிஷ் பார்க்கலாம். ஹரிஷ் தானே எல்லாம். ஹரிஷ் ஸ்குவாடு. ஓகே பாய் பாய் பாய். வண்டி ஆன் பண்ணல பாருங்க. ஓகே தேங்க்யூ. கால் பண்ணுங்கள் நீங்கள் சென்னைக்கு வந்தீங்கன்னா மறக்காமல். பாய். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து டுவோர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் போய்கிட்டு இருக்கோங்க. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 60 or 70 கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ
ஸோ எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நேற்று அந்த பசங்களை பற்றி சொல்லியே ஆகணுங்க, இல்லைனா அது நல்லா இருக்காது. ஸோ நேற்று அப்படி அந்த மீட்டப் எப்படி ஆச்சு அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எலக்ட்ரிக் ஷோரூம் கிட்ட போய்ட்டு நான் கேட்டிருந்தேன் இந்தமாரி சார்ஜ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பண்ணிக்கலாம் தம்பி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. ஆனால் என்ன ஒன்றுனா அவங்க வந்து வீட்டுக்கு போகிற டைமில் போய் நான் கேட்டேன். ஸோ நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours ஆச்சு நமக்கு தேவைப்படும். ஸோ அப்போ ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்துட்டு, ப்ரோ வண்டி நல்லா இருக்குது, எங்கேருந்து வரீங்க என்ன ஏது, அவங்களோட பிரதரும் பார்த்தீங்கன்னா ரைட்ஸ்லாம் நிறைய போயிருக்கிறான். ஸோ அவருக்கு ரைட்ஸ் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவரும் வந்து நிறைய விஷயங்களை கேட்டிருந்தார் என்கிட்ட. அப்புறம் போகும்போது உங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ண எனக்கு கால் பண்ணுங்க ப்ரோ, உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன்னாரு. கன்ஃபார்மாக ஒரு ஹெல்ப்பு தேவைன்னு எனக்கு தெரியும். ஸோ எனக்கு சரி நம்பர் கொடுத்தாரு, நான் நம்பரை கொடுத்துட்டேன். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த ஷோரூமில் பார்த்தீங்கன்னா ஏத்தரோட சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது, நீங்கள் அதில் போட்டுக்கோங்க, அது உங்களுக்கு சூட்டாக இருக்கும், கீழே ப்ளக் கொடுத்துருப்பாங்கன்னாரு. சூப்பர் ஐடியா, நமக்கு நல்ல ஏத்தர் சார்ஜிங் ஸ்டேஷன் இங்கேயே இருக்கா அப்படி சொல்லிட்டு போயிட்டு ஏத்தரில் போட்டேன். அதாவது நம்ம வோல்ட் கண்ட்ரோலர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கண்ட்ரோலர்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அது மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுவோம். ஸோ நான் அதை ஃபஸ்ட்டு இன்சைட் பண்ணேன். அதில் என்ன பார்த்தீங்கன்னா 146 கிட்ட வோல்ட்டு அவுட் வந்தது. ஸோ அப்படின்னா வந்துட்டு சார்ஜ் ஆகாதுங்க. 145 தான் மேக்ஸிமம் நம்ம கொடுத்துருக்கோமே சார்ஜுக்கு வோல்டேஜ். ஏன்னா சார்ஜரில் 150 கொடுத்துருக்காங்க, பட் தான் 5 வோல்ட்டு கம்மியாக தான் கொடுத்துருக்கேன், ஏன்னா லாங் லைஃப் வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ மேனுவலாக சேஞ்ச் பண்ணுறதா பண்ணியிருக்கலாம், பட் அது எனக்கு எப்படின்னு தெரியல அந்த சமயத்தில். ஏன்னா இது நான் வந்து பண்ணி கொடுக்குறேன், எனக்கு வந்துட்டு ஒருத்தர் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவருக்கும் இந்த சமயத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சன்ரைஸ் ஆகிருக்குங்க. டெய்லி இந்த சன்ரைஸை பார்க்குறது ஒரு தனி சுகம்தான். இது என்ன ஒரு அதிசயம் பார்த்தீங்கன்னா, நான் இருக்கிற இடத்த மட்டும் பார்த்தீங்கன்னா மழை பெய்யல. கீழே பாருங்கள் எவ்வளோ தண்ணி போய்கிட்டு இருக்கு. ஸ்லோ இப்போ ரோடே பொழந்துக்கிட்டு தண்ணி போய்கிட்டு இருக்குங்க. ஸோ அவ்வளோ மழை பெஞ்சிருக்கு போல். நாம் சோழ தேசத்தை நோக்கி பிரயாணிக்க உள்ளோம். ஒரு சின்ன ஒரு பிரேக்குங்க. சரி என்ன தாண்டா பிரச்சனை, எதுக்கு தாண்டா வண்டி நின்று போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஜர்க்காகுது போகிற வேலை. ரோடு சரியாக தெரிய மாட்டேங்குது, கண் விசிபிலிட்டி ஒழுங்காக தெரிய மாட்டேங்குதுங்க. போயிட்டே இருக்கேன், திடீர்னு பார்த்தீங்கன்னா கண் இழுக்குது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தாங்க தூக்க கலக்கம். ஸோ கைஸ் இன்னும் 25 kilometers இருக்குது நமக்கு பேலன்ஸு. டியூரிங் த ஸோ நம்ம தூக்கம் இருக்கிறதுனால நம்ம லைட்டாக டீ சாப்பிட்லான்னு பார்த்தேன், பட் வேணான்னு தோணுச்சு.
நான் சாப்பிடல. சிறப்பு. ஆனால் 35 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா க்ராஸ் பண்ணி வந்திருக்கேன் செஞ்சிலேருந்து. ஆனால் உண்மையாக சொல்கிறது 35 கிலோமீட்டர் வந்த மாரி ஞாபகமே இல்லைங்க, ஓட்டம் மாரி. ரியலி அது என்ன ஒரு இதுன்னு தெரில. லைக் எனக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கண் இழுத்துன்னு போகிறது, சொக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெஸ்ட்டு தான் எடுத்துன்னு இருந்தேன். ஆனால் 35 கிலோமீட்டர்ஸ் எப்படி ஓட்டுன்னு வந்தேன்னு தெரில. பட் இந்த 25 கிலோமீட்டர்ஸ் தான் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம 25 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதே எனக்கு தோணுது. மேஜிக், இட்ஸ் அ மேஜிக் மேன். சரி, மேஜிக். பார்த்தீங்களா அதை குதிரைங்க. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா கேமரா ஆன் பண்ணேன். இங்கே பாருங்கள். வா, குதிரை குதிரை டான் 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 ஒன்லி குல்லி பள்ளி டன் டன் டான் 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 டான். அப்படியே ஓட்ட முடியலங்க. இந்த மாதிரி தூக்கமாக ஒரு மாதிரி வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது வண்டி நம்ம மைண்டு வந்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோலே வர மாட்டேங்குது. கண்ணு ஒரு மாதிரி பிளராக தெரியுது வண்டி ஓட்டுறது. ஸோ தூங்காததுனால தான் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் நேற்று நான் நல்லா தான் தூங்கினேன். பட் ஏன் இப்போ இப்படி எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு 1 hour இங்கே தூங்கி எழுந்தால் தான் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ஏற்பாடு ஓகேங்க. ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு இப்போ 5வது நாளுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும் எனர்ஜி வைஸ் பார்த்தீங்கன்னா. இதில் இன்னும் ஒரு 30 days 20 days போச்சுன்னா எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்ல முடியும் தெரியலையே. ஸோ நம்ம நல்லா ரெஸ்ட் எடுத்து இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நம்ம ரெஸ்ட் எடுத்து பொறுமையாக தான் போய் ஆகணும். அவசர பிறகு போனோன்னா நம்ம இப்படி தான் எங்கேனா உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. சரி ஓகேங்க. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அப்படியே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஓகேவா கைஸ்? இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக இருக்குது. ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி இருந்ததுங்க. ஸோ அதான் இங்கே கொஞ்சம் படுத்து தூங்கினேன். ஏய், இவ்வளோ நேரம் படுத்து தூங்கினேன், இதை கவனிக்கல பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இது ஒரு பழம், நுணா பழம் சொல்லுவாங்கங்க. இது வந்து அந்த காலத்தில் நம்ம தமிழர்கள்லாம் சாப்பிட்ட பழம் அப்படின்வாங்க. பட் கேள்விப்பட்டுக்கிறேன், பட் நான் சாப்பிட்டதே கிடையாது. அந்த ஊருக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள். Yes, see this. நசிக்கிச்சு பாருங்க அந்த பழம். நெல்லு நமக்கு வேணாம். எதுக்கு இதை விபரீதம் வச்சுருவோம். அப்படி நம்ம போவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் ரெஸ்ட் எடுத்துருந்தோம். வண்டி ஆன் பண்ணிக்கலாம். தஞ்சாவூர்கிட்ட வந்துட்டோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருந்தது கேராகவே. இந்த படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டேன். நைட்டு வேறு ஒழுங்காக தூங்கலையா, அதனால தான். ஓகே, சரி நம்ம கொஞ்சம் ஒன் வே போக வேண்டியது இருக்குது. பின்னாடி நம்ம டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 8:30 மணி இருக்கும். 8-9 மணினே வச்சுக்கோங்களேன் ரவுண்டாக. ஸோ கைஸ், இவ்வளோ நேரம் ரெக்கார்ட் பண்ணனா இல்லையான்னு தெரியல. ஸோ இன்னொரு எதுக்கும் சொல்லிடுறேன். சரி, நம்ம பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் வந்துட்டோம். தஞ்சாவூர் சிட்டிக்குள்ளே தான் இருக்கும். பார்த்தீங்களா, ட்ரெண்ட்ஸ்லாம் இருக்குது. என்னங்க பண்ணுறாரு இவர்? அதான் வலிக்குது. பார்த்துட்டேன்.
கோபுரத்தை பார்த்துட்டேன், அதோ தெரிகிறது, நான் அதை பார்த்துவிட்டேன். நாம் சோழ தேசத்து பிரயாணிக்க உள்ளோம். நாம் சோழ தேசம் வந்து விட்டோம். பைக் பார்க்கிங்லாம் ஆப்போசிட்டில் இருக்குங்க. பைக் பார்க்கிங், வெஹிக்கல் பார்க்கிங். இங்கே பாருங்க, திருப்பதி ஹெல்மெட்டை கையில் எடுத்துகிட்டு போகணும். இப்போ அதான் ஒரு இது இங்கே போட்டு கட்டியாச்சு. கொஞ்சம் தஞ்சாவூர் கோவிலை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே நிறையா வெயிலுங்க, வெயிலில் ஒன்றுமே பண்ண முடியல, ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டை க்ராஸ் பண்ணிட்டோம். ஸோ வண்டியில் சார்ஜ் பார்த்திங்கன்னா 51% இருக்குது. இன்னும் 71 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகும் போட்டிருக்கு. முக்கியமாக இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக் போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கூகுள் மேப்பை பார்க்குறது நல்லது. எந்த பக்கம் போகணும் என்ன ஏதுன்னு தெரியாது எனக்கு ஒன்றும். ஸோ நம்ம மொத்தம் குத்தான் பக்கம் போவோம். ஸோ தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருக்குங்க. இந்த தஞ்சை பெரிய கோயில் இருக்குது, மணிமண்டபம் இருக்குது, ஏகப்பட்ட இடம் இருக்குது. பட் நமக்கு இப்போ டைம் இல்லைங்க. ஸோ நம்ம அடுத்த டிஸ்ட்ரிக்டை கிராஸ் பண்ணி ஆகணும். ஒரு நாள் வந்து நம்ம பொறுமையாக இந்த இடத்துல விசிட் பண்ணி பார்ப்போம். அதை நான் தனி vlog-ஆ மேக் பண்ணுறேங்க உங்களுக்காக.